மக்கள் நம்பருக்கு வணக்கம். நான் முதல்லேருந்து சாட்சன் பேசுகிறேன். இது பார்த்தீங்கன்னா XR100 BS6 வந்து என்ன கம்ப்ளைண்ட்னா ரன்னிங் ஆப் கம்ப்ளைண்ட்டு. வால்வுகள் இது டைட்டாக நான் செக் பண்ணி கொடுப்போம். அதே பார்த்தீங்கன்னா இந்த முக்கோண சிம்பிள் லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ரன்னிங் டப்புன்னு ஆஃப் ஆயிரும். முக்கோண சிம்பிள் எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சாக்கு லூஸு, இந்த ஜாக்கு லூஸு, இந்த 3 ஜாக் லூஸு. இப்போ நம்ம டேக் வச்சு கட்டணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல் சென்சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சென்சார் உள்ள டைப்பு. இந்த கண்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதை பூரா நம்ம க்ளீன் பண்ணி போட்டு ரெடி பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி முக்கோண சிம்பிள் வச்சு பார்த்தோன்னா முதல் பேட்டரி எப்படி செக் பண்ணோன்னா பேட்டரி நல்லா இருக்குது. அப்போ இந்த ஆல் சென்சார் தான் கம்ப்ளைண்ட்டு, ரன்னிங் ஆப் கம்ப்ளைண்ட்டு. இதை பூரா நம்ம க்ளீன் பண்ணி போட்டு என்ன செக் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி மேக்னெட்டு ராட்டு. இதில் மட்டும் ராட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக வரும், சரிதா? ஆல் சென்சார் ராட்டப்போ நீளம் கம்மியாக வரும். இதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை அப்படியே நம்ம க்ளீன் பண்ணி போட்டு ரெடி பண்ணிவிட்டு பதிக்கு வரேன். மக்கள் நம்ம வணக்கம். மீண்டும் சார்ஜர் வண்டி ரெடி பண்ணியாச்சு. இதாங்க லைட்டு. இந்த முக்கோல் லைட்லாம் எரியல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது முக்கோல் லைட்டு எரிந்தா இருந்துச்சு. ஆனால் ஒரு 90 டிகிரிக்கு மேலே நம்ம ரேஸ் கொடுத்து 3 தடவை ரேஸ் கொடுத்து ஆஃப் பண்ணி போட்டோன்னா அந்த முக்கோண சிம்பிள் ஆஃப் ஆயிரும். இப்போ வண்டி நல்லா இருக்குது. இந்த அதை அந்த பக்காவே ரெடி ஆகிடுச்சு. நன்றி, வணக்கம்.